வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இயர் எண்ட் அப்ரோச் ஆகிறதுனால நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நம்ம ஜிஎஸ்டி ரிலேட்டடாக என்னென்ன கம்ப்ளைன்சஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் மோராலஸ் ஒரு அரௌண்ட் ஒரு 15 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து பார்க்க போகிறோம், என்ன பண்ணணும் ஜிஎஸ்டி ரிலேட்டட் கம்ப்ளைன்சஸ் பிஃபோர் திஸ் 31st மார்ச்ன்றது. ஆல்மோஸ்ட் லைக் நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது மிஸ் அவுட் ஆகிருந்ததுன்னா நீங்கள் திருப்பி ரீவிசிட் பண்ணி அந்தந்த பாயிண்ட்ஸ் கவர் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம குவிக்காக ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக ரன் த்ரூ பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங், நிறைய பேருக்கு தெரியும், இப்போ வந்து யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து இந்த ஐஜிஎஸ்டி கட்டாமல் இது பண்ணுறதுக்கு வந்து எல்யூடின்ட்டு எடுக்கணும் இல்லையா? ஸோ அதை வந்து இயர் ஆன் இயர் வந்து நீங்கள் 31st மார்ச்க்கு முன்னாடி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் 31st மார்ச்க்கு முன்னாடி எடுத்துடணும். ஸோ அதுவுமே வந்து எக்ஸ்போர்ட்டில் இருக்கவங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் திங். தென் ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம். ஸோ யாரெல்லாம் வந்து காம்போசிஷன் ஸ்கீமில் ஆப்ட் பண்ணுறாங்களோ அவங்க இயர் ஆன் இயர் 31st மார்ச்க்கு முன்னாடி அது வந்து CMP-02 ஃபைல் பண்ணி டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக வந்து அவங்களுமே 31st மார்ச்க்குள்ளே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். தென் ITC-03, அதாவது காம்போசிஷன்லேருந்து வெளியில் வராங்க அப்படி ஏதாவது இருக்குது, இல்லை ரெகுலருக்கு மாறுறாங்க அப்படின்னா May 30th ITC-03 ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணி டைம்லைன்ஸ்குள்ளே ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். தென் QRMP ஸ்கீம், அதாவது குவார்ட்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட், இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னா தென் நீங்களுமே வந்து இந்த மந்த்துக்குள்ளே நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ப்ரிஃபரன்ஸ், தட் மீன்ஸ் மந்த்லியா குவார்ட்டர்லியா அப்படின்றது நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே பண்ண வேண்டியிருக்கும். தென் இப்போ வந்து GTA கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து டிக்ளரேஷன்ஸ் ஏதாவது வாங்கணும். அதாவது லைக் நம்ம ஃபார்வர்ட் சார்ஜ், ரிவர்ஸ் சார்ஜ் எப்படி பண்ணுறோமோ அதுக்கு இப்படி தான் பண்ணுறோன்ட்டு டிக்ளரேஷன் வாங்க வேண்டியதெல்லாம் நீங்கள் வாங்கிடணும். ஏன்னா இப்போ லாஸ்ட் இயருக்கு நீங்கள் RCMல எதனா கட்டாமல் இருக்குது, கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம RCM பேசிஸில் நம்ம தான் கட்டணும். ஸோ அப்படி இருக்கிறத வந்து நம்ம கட்டணுமா வேணாமா, ஏதாவது மிஸ் அவுட் ஆயிருக்கான்றதுக்கு நம்ம இன்கேஸ் டிக்ளரேஷன் வாங்கணும்னா அது வாங்கி வச்சுக்கணும். தென் இன்வாய்ஸ் நம்பர் சீரீஸ். ஸோ எல்லாருக்கும் தெரியும், நியூ ஃபினான்ஷியல் இயர் நியூ இன்வாய்ஸ் நம்பர் சீரீஸ் ஆரம்பிக்கணும். இன்னுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்துலேருந்து அப்படியே அந்த சீரீஸை கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நியூ ஃபினான்ஷியல் இயருக்கு வரும்போது ஃப்ரெஷ் சீரீஸ், அதாவது 25-26-001 அந்த மாதிரி எதனா ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து என்னென்ன இன்வாய்ஸஸ் எத்தனை இன்வாய்ஸஸ் போட்டிருக்கோன்றது ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதுவுமே இன்வாய்ஸ் சீரீஸ் நம்பர் மாற்றணுன்றதும் ஒன் ஆஃப் த ஆக்ஷன் பாயிண்ட்ஸ். தென் அதுக்கப்புறமா வந்து இந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர், ஜிஎஸ்டியில் வந்து அக்ரிகேட்டாக, அதாவது வேரியஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்க, அக்ரிகேட்டாக உங்களோட டர்ன் ஓவர் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி அதை வந்து நமக்கு வந்து இப்போ சர்டைன் கம்ப்ளைன்சஸ் ஆட் ஆகும் ஆஸ் ஆன் 1st April 2025. ஸோ அப்போ அக்ரிகேட் டர்ன் ஓவர் எவ்வளோ வருது லாஸ்ட் இயர் ஃபுல்லாக எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனோடதும், நம்மளது எதனா எக்ஸீட் ஆகுதா, அடிஷ்னல் கம்ப்ளைண்ட்ஸ் வருதா அப்படின்றதும் நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். தென் reconcile ITC with 2B and 3B. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம 2Bயில் வரது தான் 3Bயில் எடுக்கிறோமா, அதுலேருந்து ஏதாவது எடுக்காமல் இருக்கோம்னா ஓகே ஃபைன், இன்எலிஜிபிள் கிரெடிட்னா எடுக்காமல் இருப்போம். பட் இதுவே எலிஜிபிள் கிரெடிட் இருக்குது, எடுக்கலை, மிஸ் அவுட் ஆகிருக்கு, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம reconcile பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், இதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் 2Bக்கும் 3Bக்கும் இருக்குது அப்படின்றத தனியாக எடுத்து வச்சுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இப்போ இல்லைனாலும் எப்பயுமே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எவ்ரி இயர் அந்த ஒரு ஆக்ஷன் ஐட்டம் நம்ம பண்ணி ஆகணும். தென் tax liabilities as per GSTR 1 and 3B. ஸோ இப்போ வந்து 1 and 3Bயில் வந்து 1ல் ஒன்று டிக்ளேர் பண்ணுறவங்க அப்புறம் எதனா சேஞ்சஸ்னால் அமெண்ட்மெண்ட் எதனா போட்டு 3Bயில் கூட பண்ணியிருப்பீங்க. இப்போ 1A வேறு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக அதோட இம்பேக்ட் இருக்கா, 1 and 3B வந்து மேட்ச் ஆகுதா, டேக்ஸ் லயபிலிட்டியில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கா. ஏன்னா ஆஸ் யூ ஆல் நோ ஈஸியாக வந்து இது கிடச்சிடும், நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ 1 and 3Bக்கு டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா ஸோ நம்ம அந்த நோட்டீஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போவே அதோட ரீகன்சிலேஷனை ப்ராப்பராக பண்ணிடணும். ஸோ எவ்ரி இயர் அண்ட் ஏன் இப்போ நம்ம ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறோம்னா, நீங்கள் இப்போ இந்த ஆக்ஷன் எடுத்தால் தான் மார்ச்சோட ரிட்டர்ன் ஏப்ரலில் ஃபைல் பண்ணும்போது எனி டிஃப்ரென்சஸ் பிட்வீன் 1 and 3B 2B and 3B ஸோ ஏதாவது எடுக்கணுன்னா, கிரெடிட் எடுக்கணுன்னா எடுத்து எல்லாமே மார்ச் ரிட்டர்னுக்குள்ளே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இயருக்கு போயிட்டு அந்த அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாக மேனேஜபிளாக இருக்கும். தென் RCM liabilities 3Bயில் நமக்கு RCM ஃபைல் பண்ணவங்களுக்கு எல்லாமே நம்ம பே பண்ணி ப்ராப்பராக பண்ணிட்டோமா, இல்லை எதனா மிஸ்ஸிங்காக, இல்லை நம்ம புக்ஸ் படி எதனா RCM மிஸ் ஆயிருக்கா கட்டாமல், ஸோ இதெல்லாமும் நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி we have to take it forward. தென் இப்போ வந்து HSN கோட்ஸ் அப்டேட் பண்ணுறது அண்ட் ரிப்போர்ட்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் B2B B2C இதெல்லாம் ப்ராப்பராக ரிப்போர்ட் ஆயிருக்கா அப்படின்றதும் நம்ம வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு phase 3க்கு நம்ம வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு பார்க்கணும்.
தென் இன்வாய்ஸ் சீரீஸ் வந்து இப்போ நம்ம இன்வாய்ஸ் சீரீஸ் நான் சொன்ன மாதிரி ரீசெட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த இன்வாய்ஸ் சீரீஸை நல்லா பார்த்துட்டு எல்லா இன்வாய்ஸும் வந்து ஃபைலாக இருக்கா, எதெல்லாம் கேன்சல்டோ அது கேன்சல்டு இருந்தால் இருக்கா, இல்லை ஸ்டில் அதுலேயுமே எதனா டிஸ்கிரிபன்சி இருக்கா, ஸோ அதை எதனா மாற்றணும்னா இப்போ நம்ம சீரியல் நம்பர் கரெக்டாக சீரீஸாக இருக்கும்போது நடுவில் ஒரு 2-3 இன்வாய்ஸ் மிஸ் ஆகுது. அந்த மாதிரியான இஷ்யூஸ் இல்லாமல் we can try to manage ப்ராப்பராக சீரியல்டாக இருக்கா நம்பர்ஸ் அண்ட் என்ன மிஸ்ஸிங், ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா, பண்ணணுமா, ஃபைல் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். தென் சேல் இன்வாய்ஸஸ் டூப்ளிகேஷன். ஸோ இன்கேஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஒரே இன்வாய்ஸ் நம்ம ஒரே பார்ட்டிக்கு 2 தடவை போடுறது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கோமா, அதாவது இன்வாய்ஸ் நம்பர் வேறையாக இருக்கும், இல்லை ஒரு டூப்ளிகேஷன் சம்திங் லைக் நீங்கள் டபுள் டைம்ஸ் எதனா போட்டிருக்கீங்களா, அதனோட இம்பேக்ட் வந்து டேக்ஸ் லைபிலிட்டிஸில் இருக்கும். ஸோ இது ரிகன்சைல் ஆகாமல் இருக்கும்போது போர்ட்டலில் அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அதிகமாக இருக்கும், புக்ஸில் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டூப்ளிகேஷன்ஸ் இருக்கான்றதும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் சேம் வித் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ஆல்சோ, பர்ச்சேஸ்லேயுமே வந்து டூப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எதனா எடுத்துருக்கோமா, புக்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸோட டூப்ளிகேஷன் வந்து புக்ஸில் தான் அதோட இம்பேக்ட் இருக்கும். ஒரே பார்ட்டிக்கிட்ட ஒரே அமௌண்ட்டுக்கு 2-3 இன்வாய்ஸ் வாங்கும்போது we tend to miss out or duplicate பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கேசஸும் ப்ராபப்ளி அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிக்கிட்டா, மார்ச்க்குள்ளேயே பண்ணிவிட்டு அதோட ரிகன்சிலேஷனும் பண்ணிட்டோம்னா இட் வில் பி மச் பெட்டர். தென் ஏப்ரல் டு ஃபெப்ரவரி புக்ஸ் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலோட நம்ம வந்து ரிகன்சைல் பண்ணணும். ஸோ எல்லாமே சேல்ஸ் ப்ராப்பராக அதுபடி ரிப்போர்ட் ஆயிருக்கா, இன்புட் கிரெடிட்டும் புக்ஸ் படி தான் எடுத்துருக்கோமா, புக்ஸில் இருக்கிறது மேட்ச் ஆகுதா போர்ட்டலோட, ஸோ என்னெல்லாம் வந்து டிஃப்ரென்சஸ், ஸோ இந்த டிஃப்ரென்சஸை தனியாக ஒரு ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஆஸ் பர் போர்ட்டல் இதுதான் வந்து நம்மளோட கிரெடிட்டு, ஆஸ் பர் புக்ஸு இதுதான் நம்மளோட கிரெடிட்டு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்தந்த ஐட்டம்ஸ் தான் புக்ஸில் இருக்குது, போர்ட்டலில் இல்லை, போர்ட்டலில் இருக்குது, புக்ஸில் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ரிகான்சிலேஷன் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா பக்கா பர்ஃபெக்டாக நீங்கள் வச்சுருப்பீங்க ஒரு டேட்டா. ஸோ எனி டைம் நோட்டீஸ் ஆர் எனிதிங் கம்ஸ் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இப்போலாம் உங்களுக்கு தெரியும் நோட்டீஸ் எல்லாமே வந்து நம்ம 17-18K இப்போ தான் நம்ம நோட்டீஸ் வருது. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நமக்கு 17-18ஓட டேட்டா எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். தென் டேக்ஸ் லைபிலிட்டி கம்பேரிசன். ஸோ நமக்கு போர்ட்டல்லே வந்து டேக்ஸ் லைபிலிட்டிஸ் அண்ட் கம்பேரிசன் வரும். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 and 3Bயில் வர்றது, அதில் இருக்க டிஃப்ரென்சஸ் வராமல் பார்த்துக்கிறது, அண்ட் இன்புட் கிரெடிட் எவ்வளோ எடுத்திருக்கோன்றதும், அதில் எதனா அதிகமாக எடுத்திருக்கோமான்ட்டு நெகட்டிவில் காட்டும், கம்மியாக எடுத்திருக்கோமான்னு பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம புக்ஸையும் இதையும் ரிகன்சைல் பண்ணிட்டோம்னா, இன்கேஸ் ஆஃப் GSTR 9 பண்ணும்போது அதில் டிஃப்ரென்சஸ் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே வந்து இதுலேயே இந்த மந்த்துக்குள்ளேயே, ஏன்னா இப்போ சரி பண்ணிட்டீங்கன்னா மார்ச்சில் அதோட இம்பேக்ட் இருக்க போது, மார்ச்லேயே நம்ம எதுவாக இருந்தாலும் கரெக்ட் பண்ணிவிடுவோம். கரெக்ட் பண்ணிட்டா தென் ப்ராபப்ளி நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம். தட் வில் பி மச் ஈஸியர். ஸோ வித்தின் த ஃபினான்ஷியல் இயர் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறது தான் மச் பெட்டர். ஏதாவது கிரெடிட் நோட் போடணுன்னா போடுங்க, அண்ட் ஏதாவது ரிகன்சிலேஷன் பண்ணணுன்னா ப்ராப்பராக பண்ணி எடுத்து வச்சுருங்க. எங்கே மிஸ் ஆகுது, எதனா வந்து இன்வாய்ஸஸ் போடாமல் இருக்கா, இல்லை இன்வாய்ஸஸ் பார்ட்டிக்கு எதனா ஃபைல் ஆகாமல் இருக்கா. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹாவ் டு பி டன் before 31st March or at least before filing of March returns, March GST return. ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணுறது மூலயமா நம்ம ஜிஎஸ்டியில் ஓரளவுக்கு காம்பேக்டாக எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியும். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு நல்ல புக்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் வந்து இந்த டைமில் நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களோட புக்ஸ் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வேறு யாருக்காவது தேவைப்படும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.